பேரண்டிங்கில் நம்மளை கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேனிக் மூட்லேயே வளர்க்குறாங்க. இது பண்ணாத அப்படி ஆகிடும், அது பண்ணாத இப்படி ஆகிடும், இன்னொரு குழந்தையோட இது எல்லாமே எங்கே போனாலும் ஒரு 4 பேர் கேமரா வச்சுட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, அதை போஸ்ட் பண்ணுறது. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷனாகவே அவங்க லைஃப் ஸ்டைல் ப்ரொஜெக்ஷனே வந்து அவங்க பிரம்மாண்டமாக காட்டுறாங்கல்ல. அவங்க எம்ப்ளாயீஸ் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கே ஒரு 100 பேருக்கு இவங்க பார்க்குற பாதி இந்த சோ கால்டு ரிச் பீப்புள் போடுறது எல்லாமே டூப்ஸு. எனக்கு என்னப்பா காசு இருக்குது காமெண்ட் இருக்குல்ல. காசுன்ற விஷயத்த நான் எப்பயுமே சொல்கிறேன், நான் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆங்கிளில் பார்த்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் குட்வில்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அது மாதிரி அந்த காசு மேலே நம்ம ரொம்ப அப்சஸ் பண்ணாமல் இருந்தோம்னாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காசு கையில் வருங்க. இது வந்து இதுக்கு ஒரு சில பேர் என்னெல்லாம் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் பற்றி நம்ம நிறையா தப்பு சொல்கிறோம், பட் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய அவ்வளோ பியூட்டிஃபுல் திங் நிறையாவே இருக்குது. ஒரு குழந்தை 2 வயசு 3 வயசுலேருந்து தனி ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ரிப்பீட் பண்ணால் கூட இல்லை, ஐயோ ஃபோட்டோ போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படிதான், அதெல்லாம் ஃபோட்டோ போஸ்ட் பண்ண முடியாது. எல்லாரையும் பார்த்து அவங்களே ஒரு மாதிரி, நான் பார்த்துருக்கேன் சில இன்ஃப்ளூயன்சர், ஐயோ நான் இன்னைக்கு ரீல் போடலையே, குறைஞ்சிருமோ, டிப் ஆகிடுமோ, இதுலேயே அவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல. அது வந்து அங்கே நார்மல் பீப்புளுமே அதில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க இன்னைக்கு ரீல் போடாமல் இருக்காங்க, போய் நம்மளே மெசேஜ் பண்ணி கேட்போம். ஸோ எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே நானும் இருக்கணும் நானும் இருக்கணும் நானும் இருக்கணும்னு போயிட்டு, நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? ஜென்ரல் பீப்புள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணதாகட்டும், இல்லை நீங்கள் யாராவது பீப்புள் வந்து சோஷியல் மீடியா அடிக்டாக யாராவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அடிக்ஷனில் இருக்கிறவங்க. ஐ வுட் நாட் லைக் டு மென்ஷன் நேம்ஸ், பட் நான் பார்த்துருக்கேன். ஓகே. கண்டிப்பாக என்ன வெரி க்ளோஸ் இது நான் பார்த்துருக்கேன். அதாவது அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களோட சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது. அந்த மாதிரி தே ஆர் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன் நேரில். அண்ட் ஐ நோ பீப்புள் லைக் ஐ டோன்ட் நோ லைக் தே they post very self-obsessed kind of videos with background music and all going on. And they keep rewatching that. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில என்னோட சர்க்கிள் உள்ளேயே சொல்கிறேன் நான். they keep rewatching it. இது எல்லாமே எங்கே போனாலும் ஒரு 4 பேர் கேமரா வச்சுட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, அதை போஸ்ட் பண்ணுறது. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு ப்ரொஜெக்ஷனாகவே அவங்க லைஃப் ஸ்டைல் ப்ரொஜெக்ஷனே வந்து அவங்க பிரம்மாண்டமாக காட்டுறாங்கல்ல. அவங்க எம்ப்ளாயீஸ் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கே ஒரு 100 பேருக்கு சம்பளம் போகாது மாதம். அந்த மாதிரிலாம் ஐ ஹவ் சீன் பீப்புள். ஓகே. தே டோன்ட் இந்த கேமரா எடுத்துட்டு சுற்றுறாங்கல்ல அவங்க பின்னாடி, அவங்க பேமெண்ட் போகாது. ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் பேமெண்ட் பெண்டிங் வச்சுருப்பாங்க. பட் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற லீக்ல தான் இருக்கும். த கார்ஸ் தட் தே யூஸ், த கைண்ட் ஆஃப் க்ளோதிங் தட் தே வேர், எவ்ரிதிங். இன்னும் சொல்லப்போனால் இதில் இப்போ இந்த டூப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பிராண்டில். இவங்க பார்க்குற பாதி இந்த சோ கால்டு ரிச் பீப்புள் போடுறது எல்லாமே டூப்ஸு. ஆனால் அதை பார்த்து இவங்க ப்ரெஷர் எடுத்துட்டு இவங்க போய் அதை ஆக்சுவல் காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க. இதுவும் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஓகே. யா ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு வெள்ளை டிஷர்ட்டில் வந்து கருப்பாக ஒரு 7 வார்த்தை பிரிண்ட் ஆயிருக்கு. அது வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். தே ஸ்டில் வாண்ட் டு பை இட், பட் தே வில் நாட் டூ அ சேஞ்ச் தட் இஸ் குட் ஃபார் தேர் ஓன் பாடி. லைக் போய் ஒரு நல்ல க்ரோசரி வாங்கி சாப்பிடுங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க, ஒயிட் சுகர் சாப்பிடாதீங்க. நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த ரேக்லேருந்து தான் எடுத்து வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா ஃபார்ம் ப்ரொடியூஸ்ட் வாங்கினா அது ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு புரிஞ்சதே கிடையாது. ஸோ இதுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா அப்போ இதுவும் ஸோ சி இட் ஆல் சம்ஸ் அப் டு வாட் சம்ஒன் வாண்ட்ஸ் டு சூஸ் எண்ட் ஆஃப் த டே. அப்போ இப்போ எப்படி இருக்குன்னா, எனக்கு நானே வேணாம், எனக்கு என்னையும் தாண்டி எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் மட்டும்தான் வேணும். என்னை சுற்றி ஒரு 10 பேர் இப்படி இருக்காங்க. I also want to be part of that race. I want to be என்ன சொல்றது, எனக்கு அவங்க கூட கம்பீட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்க நான் என்னெல்லாம் புஷ் பண்ணி பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு அது இருக்கு. அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கு ஆக்சுவலாக. அந்த ட்ரிப்புக்கு போறீங்களா, அதை பற்றி காமெண்ட் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து நிறையா பீப்புள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. டூ விசிட் அப்படிங்கிறது உங்களோட இதில் இருக்கும். ஸோ அதையும் காமெண்ட் பண்ணுறாங்க, உனக்கு என்னப்பா காசு இருக்கு. ஸோ இந்த உனக்கு என்னப்பா காசு இருக்கு காமெண்ட் இருக்குல்ல. நான் இது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான காசுன்ற விஷயத்த நான் எப்பயுமே சொல்கிறேன், நான் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆங்கிளில் பார்த்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் குட்வில்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த மாதிரி அந்த காசு மேலே நம்ம ரொம்ப அப்சஸ் பண்ணாமல் இருந்தோம்னாலே
ஆப்பர்ச்சுனிட்டீஸ் காசு கையில வருங்க. இது வந்து இதுக்கு ஒரு சில பேர் என்னெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது மேஜிக்லாம் கிடையாது. அது வந்து ஒரு அலைன்மென்ட்ல நம்ம இருக்கணுங்க யூனிவர்ஸோட. இருந்தா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுதான் வந்து உண்மை. இத வந்து பேசிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கண்டிப்பா தே வில் அக்ரி வித் வாட்டெவர் ஐ சே. ம். இப்ப நான் நான் ரீசென்ட்டா இன்னொரு யூடியூப் சேனல்ல மென்டல் ஹெல்த் பத்தி பேசினேன். அதுலயும் இத சொல்லியிருந்தேன். பட் ஐ வில் ஷார்ட்டா ம். ரிப்பீட் இட். இப்ப ஆஸ் இண்டியன்ஸ் ஓகே. ஒரு இந்தியன் பேரண்டிங்ல நம்மள கான்ஸ்டன்ட்டா ஒரு பேனிக் மோட்லயே வளர்க்குறாங்க. தே ஆர் ஆல்வேஸ் பேனிக்ட். ம். இது பண்ணாத அப்படி ஆயிடும். அது பண்ணாத இப்படி ஆயிடும். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த புரொடெக்டிவா இருக்கிறது. இல்ல இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்றது. ஸோ ஒரு ஒரு ஃப்ரீயாவே நம்ம இல்லங்க. லைக் ம். ஆக்சுவலி ஒரு ஒரு மனுஷனா, ஒரு அடல்ட்டா ஒருத்தங்க எவால்வ் ஆனப்புறம், அவங்களுக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் தே நீட் இன் தியர் லைஃப் இஸ் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் அவங்க டிமாண்ட் பண்ணாம அவங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆக்சுவலா எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப ஒழுங்கு, நான் ஞானின்லாம் நான் சொல்ல வரல. ஓகே. ம். பட் நான் ஆஸ் ஐ க்ரூ அப் ஓகே, எவ்ரிபடி அரவுண்ட் மீ வில் அக்ரி டு திஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த வயசுல ஃபேமிலிக்கு தெரியாம ஸ்னீக்கியா பண்ண எந்த கிறுக்குத்தனமுமே நான் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. ஏன்னா, எங்க வீட்ல என்ன பயங்கர ஃப்ரீயா வளர்த்துனாங்க. ம். ஐ டிட்ன்ட் ஹேவ் ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ். எனக்கு கர்ஃப்யூ கிடையாது. அப்ப என்ன ஆயிடும்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்றது? நம்மள ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்றாங்க. ஸோ, அந்த ட்ரஸ்ட்ட வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது நமக்குள்ள வந்துரும். ம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ, ஐ திங்க் தட் ஹஸ் பீன் அ வெரி பிக் ஃபேக்டர் ஃபார் மீ. ஸோ, அந்த ம். மாரி இந்த காசுன்ற விஷயத்தெல்லாம் நான் இப்போ உங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கு ட்ரிப் போறாங்களா? ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு யூ ஃபீல் ஹேப்பி ஃபார் தெம். நீங்க அது பண்ணணும்னு மனசார நினைங்க. அது நடக்கும். பட் த மொமெண்ட் தட் டர்ன்ஸ் இன்டூ ஜெலசி, யூ லுக் அட் சம்ஒன்ஸ் லைஃப் அண்ட் யூ ஆர் லைக் என்னப்பா அவங்களுக்கு இருக்கு அவங்க பண்றாங்க. நமக்கு இருக்குன்னு நீங்க சொல்ல, யூ ஆர் ஆக்சுவலி டெல்லிங் த யூனிவர்ஸ் தட் ஐ டோன்ட் நீட் திஸ். ஓகே. It's very abundant, it's open, it has everything to give you. But you have to be in the right alignment to sort of receive it. ம். ம். அது ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அந்த ஹாட்லைன் இதுன்னு சொல்லுவாங்க. நார்மல் கனெக்ஷன், ஹாட்லைன் கனெக்ஷன்னு. இஃப் யூ வாண்ட் டூ கோ த்ரூ த ஹாட்லைன் கனெக்ஷன், யூ ஹேவ் டூ பி இன் அ ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வென்சி. பட் ம். அதுக்காக இன்டர்னலி நீங்க வெஞ்சன்ஸ் தான் வச்சிருக்கீங்க. ம். ம். அவன் போறான் பாரு. ஆனா வெளிய மட்டும் சும்மா இப்படி ஸ்வீட் டாக் ஐ அம் சோ ஹேப்பினா அதுக்கு அது தெரிஞ்சிரும். நீங்க உங்ககிட்ட சுத்தி இருக்கிறவங்க கிட்டனா பொய் சொல்லிக்கலாம். அந்த ஹையர் பவர் கிட்ட நீங்க பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா. அது அதுக்கு எனர்ஜி மட்டும் தான் தெரியும். ஓகே. அதுக்கு அந்த வைப்ரேஷன் மட்டும் தான் தெரியும். ம். அப்ப அந்த கரெக்ட்டான வைப்ரேஷன்ல நீங்க இருந்தா தான் இப்ப நாளைக்குலேருந்து நீங்க மாறணும், தாட் மாத்திக்கணும். தாட் மட்டும் மாத்துனா பத்தாது. ம். இன்டென்ஷன் மாறணும். ஓகே. இட்ஸ் a லாட் ஆஃப் வொர்க்குங்க. ஆ. எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஒரு ஜெலசி வரும். ம். அது வரும். அவங்களுக்கு இது இருக்கே, எனக்கு இது இல்லையே, இது எல்லாமே வரும். பட் த மொமெண்ட் வி ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட் லைக் ஐ வில் ஃபர்ஸ்ட் பி ஹேப்பி ஃபார் ம். யாருக்கு என்ன இருக்கோ மனசார ஐ வில் பி ஹேப்பி ஃபார் தெம். ம். லெட் தெம் லிவ் அ லைஃப். ஏன்னா எல்லாருமே எல்லாரோட லைஃப்பும் நமக்கு ஒரு 10-20% தாங்க தெரியும். ஆல் ஆஃப் த ஹார்ட்ஷிப்ஸ் தே கோ த்ரூ, வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் ஃபோர் வால்ஸ், ஆல் ஆஃப் த பேட்டில்ஸ் தே ஃபேஸ், வி நோ நத்திங். யா. அண்ட் அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ வந்து எல்லாரும் ஒரு லைட்ல இருக்காங்க. எல்லார் மேலயும் ஒரு ஒரு பிரஷர் இருக்கு. எவ்ரி ஒன்ஸ் பீயிங் ஜட்ஜ்ட், எவ்ரி ஒன்ஸ் பீயிங் பாடி ஷேம்ட். ஸோ இது உள்ள எப்படி ஒருத்தர் ஃபீல் பண்றாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இஃப் யூ கேனாட் சே சம்திங் நைஸ், மைட் அஸ் வெல் டோன்ட் சே எனிதிங். யா. I think that's what I want to say, tell these people. யப். If you, yeah, I think, yeah. யா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ தூரம் எல்லா விஷயமும் பேசுறீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ஃபேஸ் ஆஃப் தீபா பார்க்கும்போது, ஷி வாஸ் வெரி ஃபன்னி, ஹேப்பி இப்படி ஒரு தீபாவ நாங்க பார்த்துருக்கோம். இப்ப இந்த ஃபேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஏன்னா, நீங்க அந்த இதில பேசும்போது, நீங்க அந்த வேர்ட்ஸ யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்ல கீழ கேப்ஷன் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பார்த்து, கவனிச்சு, ரொம்ப என்ன சொல்ல ஹீலிங், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுக்குள்ள அப்படியே போயிட்டீங்க. இதுக்கு காரணம் என்னவா இருந்தது? ஏன் அதுக்குள்ள போனீங்க? I think it's a lot of introspection. இதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் முன்னாடி ஃபேக்கா இருந்தேன்னு சொல்ல வரல. This calm is nice actually. ம். And the more you sit with yourself, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். ம். I live by myself. That's one of the biggest blessing an adult can get. அதுவும் இந்தியால அது ரொம்ப கஷ்டம். ம். எனக்கு அது கிடைச்சது நான் ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். அது என்ன ஆயிடும்னா, you spend a lot of time with yourself. ம். என்னைக்குமே இப்படி பாயிண்ட் பண்ணாம நம்ம இப்படி பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
யூனோ எப்பயுமே நீங்க ஒரு க்ரவுட்ல ஒரு அது யூ ஆல்வேஸ் ட்ரை டு blame it on the other person ம். if you're always with a lot of people. Of course நான் சொன்னேன்ல ஐ ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் பட் நவ் ஐ ஹவ் ரீச்ட் அ பாயிண்ட் வேர் எனக்கு என்னோட மீ டைம் எனக்கு என் கூட உட்காந்து நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குற டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அது முக்கியம். அது வந்து இட்ஸ் பிகம் அ நெசசிட்டி ஃபார் மீ. அண்ட் யார் ஒருத்தங்களுக்கு அந்த டைம் இருக்கோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தையிலேருந்தே இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் பற்றி நம்ம நிறையா தப்பு சொல்கிறோம் பட் அவங்க கிட்ட கற்றுக்க வேண்டிய அவ்வளோ பியூட்டிஃபுல் திங்ஸ் நிறையாவே இருக்குது. ஒரு குழந்தை 2 வயசு 3 வயசுலேருந்து தனி ரூமில் விட்டுருவாங்க. ம். அந்த குழந்தை அப்படிதாங்க வளரணும். அதான் கரெக்ட் ஆக்சுவலா. அப்பதான் அவங்களுக்கு அந்த பயம் ஃபேக்டரு, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்பதான் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல இன்னும் வந்து இ இ இப்ப வந்து என்ன சொல்றது? சேம் செக்ஸ் மேரேஜ் லெவல்க்குலாம் நம்ம பேசுறோம். பட் இங்க இன்னும் வந்து இன்டர் காஸ்ட்டுக்கே முக்கிட்டு இருக்கு நெறைய இடத்துல. ஸோ ஆமா. நம்ம யாஹ்! இன்னும் அங்கேயே அங்கேயே இன்னும் நம்ம எவால்வே ஆகல. அப்ப இதெல்லாம் லைட் இயர்ஸ் அவே நம்ம ஊருக்கு. அப்போ ஒருத்தங்களோட ஸ்பிரிச்சுவல் சைடா இருக்கட்டும், இல்ல அவங்க ஏத்திஸ்ட்டா, இல்ல அவங்க என்ன கடவுள வேண்டுறாங்க, இதெல்லாம் கூட ஒரு பேரண்ட் சொல்லக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். இது எல்லாமே ஒருத்தங்க வளர்ந்து, அவங்க அவங்களுக்குள்ள இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா, அவங்க யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுது. ம். இதெல்லாமே ஓகே. சோ மெனி திங்ஸ் லைக் திஸ். அப்ப அங்கெல்லாம் என்ன பண்றாங்க? 18 வயசு ஆச்சுன்னா, நீ போ. அவங்க ம். எப்பேர்ப்பட்ட ஃபேமிலியா இருக்கலாம். அவங்க ரிச்சா இருக்கலாம், ஆவரேஜா இருக்கலாம். 18 இயர்ஸ்க்கு மேல யூ கோ, யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபினான்சஸ். உன் லைஃப்ப நீ பாருன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கவே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. ம். அண்ட் இது ரொம்ப இந்த அட்டாச்மெண்ட் இத பத்தியும் நான் அந்த இன்னொரு இன்டர்வியூல பேசியிருந்தேன். ஸோ ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப அப்சஸ் பண்ண, அட்டாச் பண்ண அந்த ரப்பர் பேண்ட இழுக்க இழுக்க அது அருந்துரும் ஒரு நாள். யூ ஹேவ் டு ஆப்வியஸ்லி. பி ஜென்டில் வித் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ம். ஒரு அமௌண்ட் ஆஃப் டிட்டாச்மென்ட்டோட தான் நம்ம ஒரு விஷயத்துல இருக்கணும். ம். இஃப் யூ ஆர் வெரி பொசசிவ் யூ சே திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மைன். அது அது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். அது திகட்டிருங்க ஒரு ம். பாயிண்ட்டுக்கு மேல. யாஹ்! அது அது என்ன ஆகுதுன்னா, அந்த அட்டாச்மெண்ட், அந்த பொசசிவ்னஸ் ஒரு டைம்க்கு மேல இட் மேக்ஸ் யூ டேக் கண்ட்ரோல் ஓவர் அ பெர்சன். யூ ம். திங்க் இவங்க நான் சொல்றது தான் கேட்கணும். நான் சொல்றது தான் பண்ணணும். அதுதான் லவ்வுன்னு ஒரு ரொம்பவே தப்பான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இப்ப அதுக்காக ஒரு பார்ட்னர் சீட் பண்றாங்க, நீங்க போய் கேட்கக்கூடாதுன்னா, அது நீங்க கேட்கணும். இப்போ மேஜரா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ல எங்க வந்து அந்த ஒரு ஒரு பெர்சன் கண்ட்ரோல் ஃப்ரீக் ஆவாங்க, இல்ல அ அது ஆக ஆரம்பிப்பாங்கன்னா, இஃப் தி அதர் பார்ட்னர் கிவ்ஸ் தெம் இன்செக்யூரிட்டீஸ் தான் அது மெயினா அது ஸ்டார்ட் ஆகும். ம். அப்ப அப்படி ஐ விஷ் a lot of people end relationships very soon than ம். abusing themselves inside a very toxic environment trying to make it work. இதுவும் ஒண்ணு இருக்கு. யா யா அதுதான். ம். ஸோ ஐ ஐ ஐ ஜஸ்ட் ஃபீல் ஹீலிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து லுக்கிங் இன்வர்ட். அந்த ஓகே. லுக்கிங் இன்வர்டுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம கல்ச்சர்ல இல்லன்னு எனக்கு தோணுது. ம். அது கொஞ்சம் எல்லாரும் பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். வேற எதுவும் இல்ல. ஓகே. அண்ட் உங்களோட அந்த டாக்ஸ் அது உங்களோட வீடியோஸ் பண்ணும்போது, ஒருத்தவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா அவங்க லைஃப்ல நடந்தது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. அது வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு ஒருத்தவங்க மேல வரணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பீப்பிள் வந்து உங்ககிட்ட சில ஸ்டோரீஸ்லாம் சொல்லும்போது, நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் நாம இதுக்கு முன்னாடி ரேடியோல கேட்டுருக்கோம். ஒருத்தவங்க அவங்க லைஃப்ப சொல்லுவாங்க. அத வந்து அவர் கதையா சொல்லுவார். அது அப்படியே இப்ப வந்து வீடியோல நீங்க சொல்றீங்க. அவங்கள பத்தி அவங்க நேம் மென்ஷன் பண்ணாம, அவங்க கதைய மட்டும் நீங்க சொல்றீங்க. ஒரு நம்பிக்கை ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, அத நீங்க எப்படி ஃபர்ஸ்ட்டு உங்கள பார்த்துக்கிறீங்க அத? எனக்கு ஆக்சுவலி இதுக்கு ஆன்சரே இல்லங்க. எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் யாராவது இந்த மாரி மெசேஜ் பண்றப்போ எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும். லைக் எத நம்பி இவங்க நம்மகிட்ட ஏன்னா இப்ப இப்ப உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம கூடவே ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களே எப்ப பேக் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஈவன் லாஸ்ட் இயர் ஐ ஹேட் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ நம்ம எவ்ளோ எவால்வ்டா நமக்கு எவ்ளோ தெரியும், நம்ம பயங்கர இன்டெலிஜென்ட்ன்னு நெனச்சிட்டு இருந்தாலும், அந்த பெர்சனல் எமோஷன்ஸ்ன்னு வரப்ப எல்லாருமே சம்வேர் வி பிகம் அ ஃபூல். ஆப்வியஸ்லி. டூ அவுட்சைடர்ஸ் வி அட்வைஸ் சோ மச். ஸோ அப்படி இருக்கு. அந்த மாரி ஒரு காலகட்டத்தில வந்து, இது எது ஆக்சுவலி ஐ அம் வெரி கிரேட்ஃபுல். அவ்வளோதான் நான் எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. அ எவ்ளோ மெசேஜ் வரும் தெரியுமா? இப்ப ரீசென்ட்டா அந்த என்ஜிஎல்ல நான் போட சொல்றேன் எல்லாரையுமே. பிகாஸ் ம். ஐ எம் அஸ்யூமிங் தட் தேல் ஓப்பன் அவுட் பெட்டர் தேர். ம். பிகாஸ் தி யூசர் இஸ் கெப்ட் ம். அனானிமஸ் ம். அதனால. பட் ஈவன் பிஃபோர் தட் நான் இந்துன்னு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு 3 இயர்ஸ் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். அவங்க லாஸ்ட் வீக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு லைவ் பண்ணேன். அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ம். அபவுட் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு 300, 400 விமன் மெசேஜ் பண்ணியிருப்பாங்கங்க. அவங்க பர்சனல் லைஃப் ஸ்டோரீஸ. ஆனா அதான் அவங்க அவங்க ப்ரொஃபைல் போய் பார்த்தா, ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்க மாரி,
அப்படிதான் இருக்கும். Yeah. ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். பட் லைக் வாட் தேட் பி இன்டர்னலி கோயிங் த்ரூ இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் திங்கா இருக்கும். ம். ஐ அம் ஜஸ்ட் கிரேட்ஃபுல். ஆ என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஈவன் தோ ஐ அம் நாட் அ ப்ரொஃபஷனல், ஆ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஐ அம் ட்ரையிங் டூ ஹெல்ப் பீப்பிள் அவுட் அவ்வளோதான். உங்களோட ஒரு வீடியோல வந்து நீங்களே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் வந்து சில பெயின்ஸ் இருந்திருக்கு. நானுமே சில லைக் பெயின்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னோட ஹெல்த் வைஸ் நான் நெறையா வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அத நீங்க பெருசா மென்ஷன் பண்ணல. கேன் யூ மென்ஷன் அபௌட் இட்? அபௌட் த பெயின், ஆ இந்த பேக் பெயின்லாம் இருந்தது அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. ஸோ ஆமா. அபௌட் தட். See, anything that you go through on an emotional level, இதுதான் I would like to tell everybody who is watching this. இப்போ ரேண்டமா போய் காமெண்ட் பண்றாங்க, ஒருத்தங்க லைஃப் ரூயின் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கல்ல. இட் manifests into their physical body. அதான் பிரச்சனை. இப்போ மென்டலி ஒருத்தங்க ரொம்ப நாள் ஒரு விஷயம் கார்ட்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வைரன்மெண்ட்ஸ்ல ஒருத்தர் இருக்க அது உடம்புல அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கு வெயிட் போடும், தைராய்டு வரும். எனக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. ம். ஸோ அந்த மாரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வரும். நெறைய இருக்கு இந்த மாரி. ஓகேங்களா? ஸோ ஒரு வார்த்தையா ஒரு 2 மினிட்ஸ் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இன் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல சம்ஒன் இன் யுவர் ஓன் லைஃபா இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு அது பிசிக்கலி என்ன டேமேஜ் கிரியேட் பண்ணும்னு யோசிக்காம ஒண்ணு பண்றாங்கல்ல. ஐ திங்க் ஐ வாண்ட் எவ்ரிபடி டூ சார்ட் ஆஃப் வென் யூ வாண்ட் டு சே சம்திங் ஹார்ஷ் ஜஸ்ட் டேக் அ செகண்ட் அண்ட் திங்க், இஸ் இட் ரியலி வொர்த் இட்? அதுதான் ஐ திங்க் ஐ வாண்ட் டு டெல் பீப்பிள். So of course, like everybody else, I've had my fair share of highs and lows, and it has affected my physical body, and I'm healing from it. ஓகே. அதுதான். Yeah. ஓகே. அண்ட் இப்ப நம்ம அத பத்தி பேசும்போது, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேசும்போது, இன்னைக்கு எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஸா பார்க்குற ஒரு ஒரு இதுல நம்ம இருந்துட்டோம். இப்ப நம்ம வந்து பேசுறது கூட சில பேர்லாம் வந்து, அவங்க வேற மாரி எடுத்துக்கிட்டு அத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திப்பாங்க. அண்ட் சோஷியல் மீடியாக்குள்ள போனா, அங்க வந்து இவங்க இப்படி இருக்காங்களே, அத பார்த்து ஒரு ஸ்ட்ரெஸ். ஃபேமிலி பக்கத்துல போனா, அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. Yeah. ஐ திங்க் Yeah. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி பெருசா அந்த வார்த்தைய கேள்விப்பட்டதில்ல. பட் ஆஃப்டர் லாக்டவுன் நெறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படி இதுலேருந்து ஒரு பெர்சன் வெளில வர முடியும்? நீங்க நெறைய பேருக்கு ஹீல் பண்ணறதால நான் கேட்கிறேன். லைக் நீங்க அதுக்குள்ள இருக்கிறதுனாலயும் நான் கேட்கிறேன். எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வர முடியும்? தேர் இஸ் எனிதிங் டூ வெளில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிதான் கேட்கணும். கண்டிப்பா இருக்கு. என்னன்னா, அதாங்க அந்த பியர் பிரஷர்னா எல்லாத்துக்குமே இட் கம்ஸ் பேக் டு தட்டுங்க. நம்ப வேலைய கரெக்ட்டா பண்றோம். நம்ப ஃபேமிலிய பத்திரமா பார்த்துக்கிறோம். நம்ப தாட்ஸுக்கு உண்மையா இருக்கோம். நம்ப பாடிய ஒழுங்கா பார்த்துக்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப அதுவுமே யாருமே பண்றதில்ல. தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தியர் பாடி. ஆ ஸோ வாட் வி புட் இன்சைட் அவர் பாடி, நம்ம என்ன சாப்பிடுறோம். இது ஆக்சுவலா இதுலலாம் ஒருத்தங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிய நடக்கிற கேயாஸ் இன்னொருத்தங்கள பத்தி காசிப் பண்ணவே அவங்களுக்கு லைஃப்ல டைம் இருக்காது. அந்த பேண்ட்வித்தே அவங்களுக்கு இருக்காது. இப்ப நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். மேக்கிங் அ நாய்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் காசிப்பிங் அப்டின்ட்டு. ம், இப்ப ம், நிஜமாவே ஒருத்தங்கள அப்யூஸ் பண்றாங்கன்னா, கண்டிப்பா யூ ஹேவ் டூ மேக் அ நாய்ஸ். அத பத்தி பேசணும். ம், அத வந்து ஒரு சில பேரு வந்து அப்யூசர்ஸ் அத வந்து அவங்க விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணணும்னு சொல்லி, அவங்க ம், என்ன பத்தி எல்லார்ட்டயும் போய் பேசுறாங்க, காசிப் பண்றாங்கன்னு திரிச்சு விட்டுருவாங்க. ம், பட் உங்க கான்ஷியன்ஸ்க்கு நீங்க வந்து உங்க சேஃப்டிக்காக இத பத்தி பேசுறீங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு தெரியிற வரைக்கும் அது ஓகே. பட் அத தாண்டி ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து நம்பளே நம்ம லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். ம், ஏன்னா நம்ப அவ்ளோ உள்ள ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா இருக்கு. வெளிலேருந்து அவ்ளோ இன்ஃபர்மேஷன் உள்ள போட்டுக்கிறோம். ம், அதான் சொல்றேன். எனக்கு இந்த ஒரு ரீல் பண்றாங்களே எல்லாரும். ம், ஒரு ஒன் ஃபன்னி ரீல். ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ஃபன்னி அட் ஆல். ஐ ஃபைண்ட் இட் வெரி ஆஃபென்சிவ். சம் டயலாக் வேர் தே சே இவங்க அவங்கள வச்சிருக்காங்க. ஐ ஐ ஈவன் ஹேட் சேயிங் இட் அவுட் லைக் தட். ம், அது அது ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துக்கோங்கன்னு இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. பட் அது கேட்கவே அருவருப்பா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஸோ ம், ஒரு ரீலாவுமே கூட இந்த மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு வைரல் ஆகுது. ஸோ ம், எல்லாருக்கும் இன்னொருத்தர் லைஃப்ல என்ன நடக்குது? ம், So I think it works two ways. ம். ஒண்ணு they talk about others. It goes into one gossip angle. இன்னொன்னு they live for others. ஓகே. இது 2 மட்டும் தான் இங்க இருக்கு. ம், ம், நான் ஒண்ணு மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பேன். ம், இல்லையா, மத்தவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிறக்கூடாதுன்னு ஒரு ஒரு இதுக்குள்ளேயே இருந்து ரொம்ப பத்திரமா, பத்திரமா, பத்திரமா பார்த்து ஐ ம், வில் என்ஷூர் தட் ஐ ம், ஹேவ் எவ்ரிபடிஸ் அந்த ம். எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். இன் இத விட்டு பிரேக் பண்ணி வெளிய வந்தாங்கனாலே, தே வில் ஆக்சுவலி ஹேவ் அ வெரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பீஸ்ஃபுல் லைஃப். ஏன்னா யூ வில் ஒன்லி பி ஃபைட்டிங் யுவர் ஓன் பேட்டில்ஸ். இஃப் யூ கம் அவுட் ஆஃப் திஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன இருக்கும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா? உங்க மாச பில்ஸ் இருக்குமா? ம். உங்க ஃபேமிலி இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உங்க ஹஸ்பண்டோ, உங்க ஒய்ஃபோ
இல்ல உங்களுக்கு பார்த்துக்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான். லைஃப் சிம்பிளா முடிஞ்சிரும். பட் இப்ப அதுக்காக என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க. என் ம். ஃப்ரெண்டோட ஒய்ஃப்‌க்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. நான் இதுக்குள்ளலாம் போமாட்டேன்ப்பா. நோ, நோ தட் இஸ் ம். ராங். ம். ம். அங்க யூ ஹேவ் டூ இன்வால்வ். பட் அந்த யாஹ்! பேண்ட்விட்த் எதுக்கு குடுக்குறோம்? ம். அந்த திருப்பி இட் ஆல் சம்ஸ் அப் டூ யுவர் இன்டென்ஷன்ஸ். ம். இன்டென்ஷன் கிளியரா அந்த கான்ஷியன்ஸும், இன்டென்ஷன்ஸும் கிளியரா இருந்துட்டாலே, ம். I think everything will just fall into place and you will be stress free. Because இப்போ நம்ம வெளிய எவ்வளோ வேணா நடிக்கலாம். என்ன வேணா ஸ்டோரி போடலாம். இந்த மாரி பாட்காஸ்ட்ல என்ன வேணா உட்காந்து பேசலாம். இன்டர்னலா எனக்கு என்ன பத்தி ஒண்ணு தெரியும்ல. ம். அத என்னால மாத்தவே முடியாதுங்க. ம். வெளிய எவ்வளோ நடிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே ஐ ஷுட் கோ பேக் ஹோம் அண்ட் டாக் டு மைசெல்ஃப் நோ இன்சைட். ம். இஃப் தட் இஸ் மெஸ்ட் அப், ஹவ் வில் ஐ பி பீஸ்ஃபுல்? அங்க தான் இப்ப பாதி பேருக்கு பிரச்சனை. அண்ட் தட் ஒன்லி மேனிஃபெஸ்ட்ஸ் அஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே. பட் தெர் ஆர் சர்டன் பீப்பிள். இப்ப நான்லாம் எப்படின்னா, ரொம்ப எம்பத்தில போய் தப்பான ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ம். அது என்ன அஃபெக்ட் பண்ணும். இப்ப நீ இப்படி இருக்கியா? அப்ப ஏன் உனக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது? ஏன் பிரச்சனை வருது? ஆர் யூ பீயிங் ஃபேக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் யூ ஷுட் ஆல்சோ தட் ஐ அம் லேர்னிங் ஸ்லோலி. ஐ திங்க் அது இன்னுமே நான் கத்துக்கல. ம். ம். அதான் சொல்றேன்ல, இப்ப நான் ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு அந்த ரெட் ஃபிளாக்ஸ் தெரியும். தெரியாம இருக்காது. ம். பட் அத நான் அவ்ளோ சீக்கிரம் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா, ம். ஹியூமன்லி என்னால ஒரு சில விஷயம் இப்படி ஒருத்தருக்கு பண்ண முடியும்னு நெனச்சு கூட பார்க்க முடியாது. ம். ஸோ எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் இட் வில் கம் அவுட் அஸ் அ ஷாக். ஓ! ஆர் தேர் பீப்பிள் லைக் திஸ்? ஓகே. பிகாஸ் நாட் ஈவன் இன் ட்ரீம்ஸ் ஐ கேன் இமேஜின் டூயிங் தட் டூ அனதர் பெர்சன். ஸோ அது ஒண்ணு டெஃபினட்டா இருக்கு. யாஹ்! ஓகே. இப்ப ரெட் ஃபிளாக் அப்படின்னு பேசும்போது, நெறைய நம்ம வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், வைஃப் இதெல்லாம் நெறைய பேசியிருக்கோம். ஒரு பெர்சனா, இந்த பெர்சன் இந்த மாரி இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாமே ரெட் ஃபிளாக் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அது என்னென்ன பாயிண்ட்ஸா இருக்கும்? ஜென்ரலா ஒரு ஃப்ரெண்ட் எனிவே. அதான் இப்ப ஃபேக்சுவலா ஒரு விஷயம் தெரியாம, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, நீங்களும் நானும் இருக்கோம். நமக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க லைஃப்ல நிஜமாவே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. அத பத்தி நீங்களும் நானும் பேசுறது தப்பு கிடையாது. என்ன மச்சான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஹவ் டு வி சார்ட் இட்? திஸ் இஸ் அ வே டு கோ அபௌட் இட். பட் யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தங்களோட Instagram ஃபீட பார்த்து, இவ இவ கண்டிப்பா இவ எப்படி இந்த பேக் வாங்குனா? இவளால எப்படி இந்த ட்ரிப் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுது? இது பெரிய ரெட் ஃபிளாகுங்க. திஸ் இஸ் அ வெரி பிக் ரெட் ஃபிளாக். அண்ட் எனிபடி இன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் வாட்டெவர் ஹூ வாண்ட் டு சார்ட் ஆஃப் ஹூ ஹூ திங்க்ஸ் தே பொசெஸ் தி அதர் பெர்சன் னோ, அது பேரண்ட்டா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்னா நான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லல. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும். ஓகே. ம். சம்மன் ஹூ டஸ் நாட் நோ டு கிவ் ஸ்பேஸ் டு அனதர் பெர்சன். ம். அவங்கவங்களுக்குன்னு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும்ல. ம். ஐ திங்க் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பா வந்து ரெட் ஃபிளாக். நெறைய ரெட் ஃபிளாக்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஓகே. அண்ட் நான் வந்து உங்களோட வீடியோ வந்து வேற ஒரு பேஜ் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க Facebookலேருந்து. ஸோ அங்க வந்து ஐ சா அ கமெண்ட். ம். அது வந்து நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, ஐ திங்க் தட் வில் பி அ ரைட் திங் நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு லைம் லைட் வரணும். இப்போ வந்து எல்லாரும் அவங்கள பத்தி பேசணுங்கிறதுக்காக இந்த ஹீலிங்க வந்து சும்மா இவங்க வந்து ஒரு ஒரு இதுவா யூஸ் பண்றாங்க. ஷி வாண்ட் டு கம் அகைன் டு த லைம் லைன். ம். அதுக்காக தான் இவங்க இத பண்றாங்க. ஒய் ஷி இஸ் டூயிங் திஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். ஓ! இது எது இந்த டீப் டாக் வீடியோ எடுத்து ஆமா. போட்டுருக்காங்களா? இதெல்லாம் நான்லாம் Facebook உள்ள போறதே இல்ல. நான் வந்து இது சும்மா ரேண்டமா இது பண்ணிட்டு இருக்கும்போது ஐ சா திஸ் கமெண்ட். ஓகே. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? இப்ப எனக்கு என்ன ஒரு 33,000 ஆட் ஃபாலோவர்ஸா ம். நான் அது கூட கரெக்ட்டாலாம் செக் ம். பண்ணதில்ல. ஆவரேஜா எனக்கு ஒரு 2, 3 வருஷமா அவ்வளோதான் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு லைம் லைட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ம். ஐ நோ சோ மெனி பீப்பிள் ஹூ கெட் பெய்ட் ஃபாலோவர்ஸ். எனக்கு ஒரு மாசத்துல ஒரு 15 பிராண்ட்லேருந்தாவது மெசேஜ் வரும். ம். பார்ட்டர் கொலாபரேஷனோ இல்ல பெய்டு இன்ஃப்ளூயன்சர் வாட்டெவர். ஐ டோன்ட் டேக் அப் ஆல் ஆஃப் தட். இப்ப அதெல்லாம் நான் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணேன்னா, நான் இன்னும் பிக்கர் லைம் லைட்ல இருப்பேனே! கண்டிப்பா. நான் போய் பண்ண முடியும். இன் ஆல் ஹானஸ்டி நான் டீப் டாக்ன்னு இப்போ ஒண்ணு பண்றேன்ல. ஐ புட் மை ஓன் மனி இன்டூ இட்ங்க. இப்ப ம். எடிட்லாம் ஃப்ரீயா பண்ணுவாங்களா யாராவது? ம்ஹ்ம். இப்ப என்ன நான் அதுலேருந்து என்ன மானிடைஸ் பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? இந்த இன்டர்வியூவே ஐ அம் ஜஸ்ட் பீயிங் ப்ரூட்டலி ஹானஸ்ட். ஐ அம் கிவிங் தீஸ் இன்டர்வியூஸ் பிகாஸ் ஐ வாண்ட் மோர் பீப்பிள் டு வாட்ச் இட். அண்ட் யா. அதுல வந்து நீங்க இந்த கேம் நம்பர்ஸ்குள்ளலாம் முடியாது. ம். ம். ஏன்னா நான் 1 1/2 நிமிஷம் பேசி ஒரு விஷயம் போடுறேன். இப்ப பீப்பிள் வாண்ட் அதுலயுமே குயிக் ப்ளஷர் வேணும் ம். அவங்களுக்கு. ம். 10 செகண்ட்ஸ்ல நான் பார்க்கணும். அது என்ன சிரிக்க வைக்கணும். நான் ஸ்க்ரால் பண்ணணும். ம். ம். இதுதான் அல்காரிதமா இருக்கு ம். Instagramஓடது. அப்ப நான் 1 1/2 நிமிஷம் ஒண்ணு போடுறேன்.
மத்தவங்க அளவுக்கு எனக்கு வியூஸ் இல்லன்னு அந்த பிரஷர் நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. ம். நான் அத எப்படி பார்க்கணும்னா, அந்த 1 1/2 நிமிஷத்த ஒரு 3 பேர் பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ரெசனேட் ஆச்சா, அவ்வளோதான் எனக்கு வேணும். ம். அண்ட் திஸ் இஸ் மை ட்ரூ இன்டென்ஷன். Yeah. இது போய் யாருக்குமே ப்ரூவ் பண்ணணுன்ற அண்ட் இஃப் தே சீ மை ட்ராக் ரெக்கார்ட் ஆர் வாட்டெவர், ஐ ஹவ் நாட் ரியலி டன் எனி சார்ட் ஆஃப் இந்த மாரி ப்ரமோஷன்ஸோ, இல்ல நான் என்ன ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு எதுவோ நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் தட் சார்ட் ஆஃப் ஜஸ்டிஃபைஸ் இட்ன்னு நான் நினைக்கிறேன். Yeah. தென் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பத்தி பேசிட்டே இருக்கும்போது தே ஆல் சே இவங்களுக்கு என்ன ஒய் இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணணும்? ம். அவங்க பாட்டு ஜாலியா ஏதோ பண்ணிட்டு போலாம்ல. எதுக்கு இந்த டீப் டாக் இதெல்லாம்? சும்மா ஏதோ நார்மல் ரீல் பண்ணிட்டு போலாம்ல. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு அதுவும் இங்கிலீஷ்ல வேற பேசிக்கிட்டு, இவ்ளோ இங்கிலீஷ் அவசியமா? ஓகே. அப்படின்னும் சில பேர் கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ யூ ம். ஆன்சர் ஃபார் தட். இங்கிலீஷ்ல போடுறதுக்கு ரீசன் வந்து என்னோட அல்டிமேட் கோல்ஸ் வந்து இது திஸ் ஹேஸ் டு ரீச் அ வைடர் செட் ஆஃப் ஆடியன்ஸ். நான் வெறும் தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் இதை பார்க்கணுன்றதுல இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க விரும்பல. பட் அந்த இன்புட்ஸ் நிறையா வந்ததுனால இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி ப்ராப்ளி இந்த ஷூட் பண்ணுற அன்னைக்கே அப்படியே டேக் 2 ஒன்று அதை ஃபுல்லாக தமிழில் எடுத்து அதுக்கு ஒரு தனி பேஜ் இது பண்ணி போடலாமான்னு ஐ எம் ஜஸ்ட் திங்கிங். திங்கிங். ஓகே. பட் நிஜமாவே டைம் இல்ல. உண்மைய சொல்லணும்னா அதுதான். இதுக்கே நான் வந்து லைக் வாரம் ஒரு 1 நாளோ, 2 நாளோ அப்படியே ஹால்ஃப் டே இதுக்கு நான் இன்னொன்னு இது வந்து சும்மா ஒருத்தங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்து நம்ம பேசுறது இல்ல. நான் என் லைஃப்ல ரியல் டைம் இன்சிடென்சஸ் எடுத்து நான் எனக்கு ஏதோ இது நான் டீப் டாக் மோஸ்ட்லி எப்படி பண்ணுவேன்னா, ஏதோ ஒண்ணு நடக்கும். எனக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு லேர்னிங் இருக்கும். ஓ! இது நம்ம கத்துக்கிட்டோம். இது 4 பேருக்கு ரீச் ஆவணும். அப்படிதான் நான் டக்குனு என் நோட்ஸ்ல வந்து ஜஸ்ட் பாயிண்டர்ஸ் மட்டும் டைப் பண்ணி வச்சுருவேன். ஓகே. ஏன்னா, அடுத்து நம்ப ஷூட் பண்ற அன்னைக்கு யோசிச்சோம்னா, நமக்கு ஞாபகம் வராது. ஐயோ! எத பத்தியோ பேசணும்னு நெனச்சோமே! ம். அப்படி ஆயிடும். இது நான் தான் சொல்றேன்ல, இப்போ எவ்வளோதான் நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும். ஆ நம்ம யோசிக்கிறது தான் மேனிஃபெஸ்டோ இவ்வளோலாம் சொன்னாலும், கலெக்டிவா நெறைய நெகட்டிவிட்டி இருக்கு. Yeah. ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் கோயிங் டு டினை தட். ம், ம், ம். இப்ப சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. இப்ப இது மாறணும்னா இன்னொரு அமௌண்ட் ஆஃப் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் வந்து இட் வில் டேக் மேபி இட் மைட் டேக் அ கப்புள் ஆஃப் டிகேட்ஸ் ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச். ம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் இல்ல அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மேபி ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல இருப்பாங்க. அப்ப அதுக்கான இன்னைக்கு சீட் போட்டா தானே நாளைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகும். Yeah. கண்டிப்பா. அதான் திரும்பவும் சொல்றேன். இத நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? அவங்களால எப்படிலாம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அஜெண்டா இல்லாம யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஆளுகள். அந்த ஓகே. மாரியான ஆளுங்க. ம். அது நான் ரொம்ப ஒரு அது அவங்கள பார்த்தா எனக்கு ஆக்சுவலி பாவமா இருக்கு. அவ்வளோதான் நான் சொல்றேன். ஓகே. இந்த இங்கிலீஷ்ல சொல்றதுன்றத நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். பட் நான் ஆக்சுவலி என்ன தெரியுமா? ஐ க்ரூ அப் நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. ம். எங்க ஸ்கூல்ல வந்து தமிழ் பேசுனா முட்டி போட வச்சுருவாங்க. ஓகே. தமிழ் பீரியட்ல மட்டும் தான் தமிழ் பேச அலோவ் பண்ணாங்க. ம். அதுக்காக எனக்கு தமிழ் தெரியாது அப்படிலாம் ஐ கேன் ஸ்பீக் இன் தமிழ் வெரி மச். அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ் ஷி வாஸ் அ நார்த் இண்டியன். ஸோ ம். வி போத் ஹேட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ம். ஸோ அப்படியே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ என் லைஃப்ல நான் மீட் பண்ண எல்லா ஆளுங்களுக்கும் அவ்வளோ தமிழ் தெரியாது. ம். எனக்கு அவங்க கூட நார்மலாவே ஒரு கலோக்கியலா இங்கிலீஷ்ல பேசியே பழகிடுச்சு. அதனால ஓகே. நான் எப்பயுமே ஒரு மாரி தங்கிலீஷா அது ஒருத்தரோட பர்சனல் லைக் என்ன சொல்றது? ம். ஐ மேட் திஸ் வே இல்ல. அஃப்கோர்ஸ் ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் இட். பட் அதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட்டா பார்த்தாங்கன்னா, அது ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டூ எனிதிங். ஸோ எஸ், தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். நெறைய விஷயங்கள் என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. அண்ட் உண்மையா லைட்டா ஒரு ஒரு மொமெண்ட்டா இருந்தது. ஸோ தேங்க் யூ. Thank you for your time. Thank you for having me here because you all interview a lot of like really busy people. அதுல வந்து considering me as one of your நீங்களுமே பிஸியா தான் இருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல, நெறைய டைம் வந்து போயிட்டே இருக்கு. நெறைய வொர்க்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்டின்னீங்க. அப்படிலாம் இல்ல. நான் எவ்ளோ பிஸியா இருந்தாலும் திருப்பி போய் அந்த மீ டைம் அதுவும் பிஸியா தான் நான் கன்சிடர் பண்றேன். So yeah, so thank you for having me here. It was Yeah. wonderful interacting with you. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.